உண்ணாத. பிரச்சனை வாய்ப்பு உனக்கு உண்டா? கவர்மெண்ட் வேலை. அப்போ போகும்போது கவர்மெண்ட்டு உனக்கு மரியாதை கொடுக்கு. இப்போ சும்மா இருந்தால் மரியாதை கொடுக்காது. அப்போ இந்த இப்போ சாப்பாட்டுக்கு போகிறிய இல்லைங்க, போய் ராஜா பேக்கில் போய் டீ குடிச்சிட்டு ஒருத்தர் வந்தார் சாரு. அவர் இப்போ டிஃபன் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஷார்ட் போட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தேன், அவங்க எங்கே போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. சரி, அப்போ எங்கே பெரிய ஹோட்டலில் ஏதோ சாப்பாடு போடுறாங்களா? அதுக்கு போய் வாங்குறே இல்லையோ? இங்கே அரிபவன் இல்லையா? அரிபவனுக்குன்னா சரியாக போகிறதும் இல்லை, வாங்க. என்னாச்சு? போவோங்க, பசியாக இருந்தால் போவேன், பசி இல்லைன்னா போக மாட்டேன். மாதிரி பசியாக இருக்கு. எங்கே இருக்குது? நீ பசியாக இருக்கான்னா தண்ணி போட்டுக்கிறியாச்சு. அன்னைக்கு 500 கொடுத்து தண்ணி போட்டு நான் பார்த்தனோ இல்லையோ? எப்போ 500 வாங்கி போங்க. அப்படியா? 100 ரூபா தான் செலவு பண்ணேன். பரவாயில்ல, என்ன அது சொல்லி காட்டல. நீ மறந்துட்டியே எனக்கு. சரி பரவாயில்ல. சரி, சாப்பாடு வாங்கிட்டு ஹரிபவன் எந்த கொடுக்குறான்னு தெரியுமா? எல்லா பெரிய பெரிய காலேஜு இதுக்கெல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு 500 பேர்த்துக்கு எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. 1000 பேர்த்துக்கு தானம். அது 500 பேர் சாப்பிட்றோம். ஆனால் இவங்க கொண்டு போகும்போது இவங்க சாப்பாடு ஆக்கும்போதோ மிஸ்டேக் ஆச்சுன்னா அது கண்டுபிடிக்கத்தான் நம்மளுக்கு போடுறாங்க. புரிஞ்சுதா? அது நம்மளுக்கு எந்தக்கு 1000 சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா 1000 பேர் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறோம். அந்த சாப்பாடு நல்லாக்குன்னு அதே சாப்பாடு கொண்டு போகும்போது நஞ்சு போனதோ எலி செத்ததோ பாம்பு செத்ததோ அதை கொண்டு போய் போட்டால் அங்கே மிஸ்டேக்கு. இரு, நீ பேசாத. நீ என்னத்தை அதை இரு அடைக்கும். அதுக்காகத்தான் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த சாப்பாடை கொண்டு போய் சாப்பிட்டா இங்கே 1000 பேருக்கு கொடுத்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் கூப்பிட்டு நம்ம மனுஷனா சாப்பாடு போகும்போது இங்கே 1000 பேர் வாங்கிட்டு போனாங்க, சாப்பாடு நல்லா தான் இருக்குது, ரிப்போர்ட் இருந்தால் வராது. இதை கொண்டு போகும்போது மிஸ்டேக் இல்லை அங்கே ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சந்தேகத்துக்கு தான் நம்ம டெஸ்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்க? அதாவது நாய் கம்முன்னு வருதுன்னு வச்சுக்கோ, இது மசனாயே நல்ல நாயே அந்த கண்டுபிடிச்சிருக்கு. டாக்டர் என்ன முடியாது தெரியுமா? ஒரு ஊசி போட்டு நல்ல நாயானா சாப்பாட்டை போட்டு வாலாட்டு அதுக்கிட்ட நம்மளை வச்சுக்கிறது.